பிரசாந்த் கிஷோருக்கு என்ன ஆச்சு? அன்றே கணித்து எடுத்த முடிவு. பீகார் தேர்தல் ட்விஸ்ட். பீகார் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் சூழலில் என்டிஏ கூட்டணி அதிரி புதிரி வெற்றியையும் இந்தியா கூட்டணி அதல பாதாள தோல்வியையும் சந்தித்திருக்கிறது. இதற்கிடையே பலரை முதல்வராக்கி அழகு பார்த்த தி கிங் மேக்கர் பிரசாந்த் கிஷோர் எங்கு சென்றார் எனும் கேள்வி எழுகின்றது. சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்த கையோடு அது நடக்காவிட்டால் நான் அரசியலை விட்டே விலகி விடுவேன் என்று கிஷோர் சபதம் எடுத்த நிலையில் முடிவுகள் அவரது தலையில் இடியை இறக்கியுள்ளது. 2 கட்டங்களாக நடந்து முடிந்த பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளையும் தாண்டி என்டிஏ கூட்டணி அபார வெற்றியை நோக்கி நகர அதில் பாஜகவோ தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இந்தியா கூட்டணிக்கு பெருத்த பின்னடைவு என்பதோடு காங்கிரஸ் படு தோல்வியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதற்கிடையே தான் 3வது பெரிய கட்சியாக தன்னை முன்னிறுத்தி கொண்ட பிரசாந்த் கிஷோர் ஒரு இடங்களில் கூட வெற்றி பெறாமல் மொத்தமாக காணாமல் போயுள்ளார். 2022ஆம் ஆண்டோடு தேர்தல் வியூக பணிக்கு முழுக்கு போட்ட பிரசாந்த் கிஷோர் கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி ஜன்சுராஜ் எனும் கட்சியை தொடங்கி தேர்தலை எதிர்கொண்டார். சுமார் 4000 கிலோமீட்டருக்கு நடைப்பயணம் ஸ்டண்ட் எல்லாம் செய்தபோது மக்கள் கூட்டம் ஆர்ப்பரித்தது. இதை ஒட்டியே 150 தொகுதிகளில் வெற்றி அல்லது 10 தொகுதிகளுக்கும் கீழ் தோல்வி என வெளிப்படையாக அறிவித்தார் பிரசாந்த் கிஷோர். தேர்தல் முடிந்து கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியான போது ஆளும் கட்சியான ஜேடியு 25 தொகுதிகளுக்கு மேல் கூட வெற்றி பெறாது. அது நடந்தால் தான் அரசியலை விட்டே விலகுவேன் என்றும் சவால் விட்டார் பிரசாந்த் கிஷோர். தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் என்டிஏ கூட்டணியே முன்னிலை வகித்து வருகிறது. அதிலும் பெருவாரியான தொகுதிகளை பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்கும் நிலையில் முன்னிலை என்ற பக்கமே இல்லாமல் காணாமல் போயிருக்கிறது பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி. 238 தொகுதிகளில் ஜன்சுராஜ் போட்டியிட்ட நிலையில் ஒன்றில் கூட வெற்றி பெறவில்லை. பிரசாந்த் கிஷோர் சவால் விட்ட ஜேடியு 79 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கும் நிலையில் ஒட்டுமொத்த நாட்டின் பார்வையே பீகார் பக்கம் திரும்பி உள்ளது. துவக்கத்தில் இருந்தே தேர்தல் முடிவில் பெரும் நம்பிக்கை தெரிவித்து வந்த பிரசாந்த் கிஷோர் மண்ணை கவ்வி இருப்பது கவனம் ஈர்த்திருக்கிறது. மோடியை குஜராத் முதல்வராக்கியதில் துவங்கி அவர் பிரதமராக வியூகம் வகுத்தது வரை நீண்டு திமுக உட்பட பல கட்சிகளை ஆட்சி கட்டிலில் அமர்த்தி பார்த்த பிரசாந்த் கிஷோர் தானே களத்தில் இறங்கி படு தோல்வியை சந்தித்திருப்பது புருவத்தை உயர்த்த வைத்திருக்கிறது. தேர்வு முடிவுகளை கூர்ந்து கவனித்து வரும் அரசியல் பார்வையாளர்கள் முடிவை கணித்ததால் தான் பிரசாந்த் கிஷோர் எந்த தொகுதியிலும் போட்டியிடவில்லையா என்ற கேள்வியை எழுப்பி வருகின்றனர். தேர்தல் வியூக வகுப்பில் கிங் மேக்கராக இருந்த கிஷோர் களத்தில் கட்சியாக போட்டியிட்ட போது சந்தித்திருக்கும் இந்த தோல்வி குறித்த உங்களது பார்வையை கமெண்டில் குறிப்பிடுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.